2006 அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் புஷ் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர்றப்ப குடியரசு மாளிகையான ராஷ்டிரபதி பவனுக்கு அமெரிக்க அதிகாரிகள் 2 கண்டிஷன் போடுறாங்க. முதல் கண்டிஷன், உங்க குடியரசு மாளிகையில் இருக்கிற பழைய சிகப்பு கம்பளத்தை தூக்கி போட்டு எங்க தலைவர் நடந்து வர்றதுக்கு புதிய சிகப்பு கம்பளத்தை விரிக்கணும்னு கட்டளை போடுறாங்க. 2வது கண்டிஷன், எங்க தலைவர் ஜார்ஜ் புஷ் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்திய குடியரசு மாளிகை மொத்தத்தையும் அமெரிக்க ராணுவம் கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. இதுக்கு மன்மோகன் சிங் ஒத்துக்கிட்டாலும் ஒரு மனுஷன் திடகார்த்தமா ஒத்துக்க மறுக்கிறாரு. இது என்னதான் பழைய கம்பளமா இருந்தாலும் பல நாட்டு தலைவர்கள் நடந்து வந்த கம்பளம் அமெரிக்காவோட ஒரு அதிபருக்காக தூக்கி வீசினோம்னா பல நாட்டு தலைவர்களை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும் சொல்லி அந்த கண்டிஷனை நிராகரிக்கிறாரு. இந்தியாவோட ஜனாதிபதி மாளிகையை அமெரிக்க கண்ட்ரோல்ல ஒப்படைச்சோன்னு சொன்னா அது நம்ம இந்திய ராணுவத்தையே அவமதிக்கிறதுக்கு சமம் சொல்லி 2வது கண்டிஷனையும் ஒத்துக்க மறுக்கிறாரு. மதிப்புமிக்க அமெரிக்க பிரதமர் ஜார்ஜ் புஷ் இந்தியாவுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, இந்த 2 கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தவர் தான் அப்போதைய பிரதமர் APJ அப்துல் கலாம். என்ன சாரே மனசிலாயோ?